பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய வளர்ச்சி இருக்குங்க. தடை தாமதங்கள் ஏற்பட்டாலுமே அதில் ஓரளவுக்கு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. லாபம் நிறைய இல்லைனாலும் கணிசமான லாபத்தோடு அந்த தொழில் வியாபாரம் முன்னேறி கொண்டு தாங்க போகும். சக ஊழியர்களுடனும் மேலதிகாரிகளும் நல்ல ஒரு ஒத்துழைப்பும் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்களும் அனுசரிச்சுட்டு போகணும். உங்களுடைய லூஸ் டாக்ஸ், வாக்குவாதம், வீண் விவாதங்களால் உங்களுடைய பேரும் கெடும். அவர்களோடு இருந்த ஒரு இணக்கமும் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நண்பர்களுடன் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் அமைத்து கொடுக்கும். பயணங்கள் மன நிம்மதியையும் கொடுக்கும், மனக்கசப்புகளையும் அகலச் செய்யும். அதனால் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வாங்க. இரவு நேர பயணங்களில் கவனம் தேவை. கையில் இருக்கிற காஸ்ட்லியான பொருள் எதுவாக இருந்தாலும் அதை பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாவது விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருள்கள் தொலைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நல்ல ஒரு கணிசமான லாபம் வந்துக்கிட்டு இருக்கும். செலவுகளும் அதிகமாகும். அப்படின்னும் போது செலவுகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும். எது நமக்கு அவசியமான செலவு, எது அத்தியாவசியமான செலவு, எது அனாவசியமான செலவு அப்படின்றத நீங்கள் அதை பிரித்து பார்த்து அதை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுடைய ஒரு கோட்பாடுக்குள்ளே அதை கொண்டு வந்து அழகாக அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சேர்த்து வைக்கலாம். சேவிங்ஸ்னு ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் ஃப்யூச்சரில் நம்ம தான் அவசரப்படுற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும்போது, இரவு நேர பயணங்களில் போகும்போதும் சரி, வண்டி வாகனங்களில் செல்லும்போதும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக வாங்க. பத்திரமா போயிட்டு பத்திரமா வர்றது தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. ரொம்ப முன்னாடி போகிற வண்டி பின்னாடி போகிற வண்டி எப்படி இருக்குது என்னதுன்னு பார்த்துட்டு ரோடு கட் பண்ணப்பையும் சரி, ஒழுங்காக ரோட்டில் ஓட்டும் போதும் சரி, மித வேகம் ரொம்ப நல்லது. ரொம்ப வேகமாக போயிட்டு அவஸ்தைப்படாதீங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தை ஒரு நல்ல மாதமாக கொண்டு செல்லும். நன்றி.